வாயா. உன் பேர் என்னம்மா? பொண்ணுங்கள்ல உங்களுக்கு எந்த டைப் பொண்ணு பிடிக்கும்? ஸ்ரீதேவி டைப். அப்படின்னா என் பேரு ஸ்ரீதேவி தான். உன்னை பார்த்ததும் கையெழுத்து போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். பையில குடியா. நான் அந்த அளவுக்கு இருக்கேனா? சார் இந்தாங்க சார். 20 லட்சம் ரூபாயில இருந்து 50 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம் ஐயா. பார்த்து செய்யுங்க சார், உங்களுக்கு பெரிய மனசு. பெரிய மனசை சாச்சிட்டாலையா. சார் அந்த அழகு செல இனிமே உங்களுக்கு தான் சார். கையெழுத்து வாங்கிட்டு போயா வேலையை ஆரம்பிக்கணும். ஏன் ஏதாவது தப்பா நடந்துட்டானா? நடந்திருந்தானா கொன்னு இருப்பேன். ஏன் கண் முன்னாடியே கவர்மெண்ட் சொத்துல இவன் வீட்டு சொத்து மாதிரி கையெழுத்து போட போனா என்னால தாங்கவே முடியல. போட்டு ஒரு போடு. பொண்ணு பார்த்ததும் கவர்மெண்ட்டே விக்க பாத்தியா? இது சீக்ரெட் கேமரா. இதுல ஷூட் பண்ணத உங்க சேனல்ல பிரேக்கிங் நியூஸா போடுங்க. நான் சொல்ற ரோல். அந்த செலக்டட் வேற போயிட்டு இருக்கால. அந்த சத்துக்குள்ள போங்க. இதுக்கு மேல போகாதமா, குழி இருக்கு. ஐயோ எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க. 200 ரூபாய் கொடுங்க. உங்க ஆட்டோ விட உங்க மீட்டர் தான் ஏதோ ஒரு ஸ்பீடா இருக்குடா. இது ஆட்டோல கட்ட வண்டி. இரு மாட்டு. ஹலோ, யாரு? சார் நானா. எங்கமா இருக்க? காந்தி நகர் 2nd ஸ்ட்ரீட்ல இருக்கேன் சார். ஆஹா. அந்த செலக்டட் இக்கொன் முன்னாடி இருக்கா சார். நீ அங்கேயே இருமா, நான் வந்துட்டே இருக்கேன். சார் திருடத்துக்கு வேற வீட்டுக்குள்ள நுழையறான். அட இது ஏன் வீடாச்சே? உங்க வீட்டுக்குள்ள திருட போறானா? வாங்க சார். இதோ வரேன். வந்து பிடிங்க. தெரியலையே. ஐயோ திருடி. ஐயோ சடை கட்டோ. பாட்டி ஊரா. நான் பாத்துக்க. ஆமா. என்ன பண்ண போற? அங்கிள். யாரு நீ? திருடி. என் வீட்ல என்ன பண்ண அங்கிள்? சொல்லு. என்ன பண்ண அங்கிள்? சொல்லு. என் வீட்ல என்ன பண்ண? சொல்லு. எங்க வச்சிருக்க? தோதடி எங்க அப்பா வந்துற போறாரு. புடிச்சியா திருடு புடிச்சியா? அங்கிள் இவன் திருட. நான் கண்ணால பார்த்த அங்கிள் இவன் தான் திருட. ஏய் யார பார்த்து திருடங்கற? அவன் என் புள்ள. IPS படிச்ச என் புள்ளைய பார்த்து திருடன்னு சொல்றியே, உனக்கு எவ்வளவு தைரியம்? அவன் திருட இல்ல, ரவுடி பசங்களை வேட்டையாட போற வருங்கால போலீஸ் ஆஃபீஸர். பாப்பா நைஸ், ஆண்டி அட்டகாசம். டேய் கோவிந்தா, சான்ஸ் விட்டுறாதடா. ஏங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க பலத்தை வெளிய வந்து காட்டுங்க. எங்க? இதோ இங்கதான் வந்துட்டேன். ஏய் ஏய் ஐயோ ஏய் 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 எதடி வெட்டி பொளக்கணும்? அழகு இடத்தை காட்டு. சார் என்ன வெட்டாதீங்க சார். இவ்வளவு சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அந்த பாப்பாவை சிஸ்டர்ங்கற, அந்த ஆண்டி அம்மாங்கற, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். யார் நீ? மாமாவே தடுத்தாலும் சரி வெட்டாம விட மாட்டேன். என்னம்மா பிரச்சனை? எங்களை கலட்ட பண்ணிட்டு இருந்தான். அத மாமா பாத்துட்டாங்க. சட்டத்தை கையில எடுக்கிறீங்க. மாமா உங்களுக்குள்ள இவ்வளவு ஃபயர் இருக்கா? ஓ காட், உங்களை சஸ்பெண்ட் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இந்த ஃபயர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியம். இதே ஃபயரோட போய் டியூட்டில ஜாயின் பண்ணுங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னு நாளைக்கே என்ன டியூட்டில ஜாயின் பண்ண சொல்றாரு. நான் கட்டையை வெட்ட வந்தத ஆளை வெட்ட வந்ததை நினைச்சிட்டாரோ, அதான் டியூட்டில ஜாயின் பண்ண சொல்றாரோ. இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். 2 மாச கலெக்ஷனை 2 நாள்ல முடிச்சு காமிக்கிறேன். என்ன சஸ்பெண்டா பண்றீங்க? நானே இட்டால் இவ்வளவு நாள் கழிச்சு காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டியூட்டில ஜாயின் பண்றது எப்படி இருக்கு தெரியுமா? என்னாச்சுங்க ட்ரெஸ் நாத்தடிக்குதா? எனக்கு பேட் ஸ்மெல் வரல, உனக்கு வருதா? அது வந்துங்க, இனிமே இதுக்கு வேலையே இல்லையேன்னு துவைக்காம விட்டுட்டேன். வாயமுடே. ஆஃப்டர் ஆல் ஹவுஸ் வைஃப் நீ என்ன ஏது பேசுறியா? பிச்சு புடுவோம் பிச்சு. பழைய ட்ரெஸ்ஸா இருந்தாலும் புதுசா டியூட்டிக்கு போறேன், கொன்னு போடுவேன். யாரை எதுக்கு கொல்ல போறீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ல தெரியும், அதுக்கெல்லாம் டீடைல்ஸ் கொடுக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பேடியா இருப்பேன் நினைக்காத. இண்டிவிஜுவல் போலீஸ் ஆபீசர். போய் எதிரில வா. எதிரில வர சொன்னா எதுக்காக டான்ஸ் ஆடிக்கிட்டே போற? வா. இது டான்ஸ் இல்லைங்க, கேட் வாக். எந்த கேஸ பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும்? பாரு, நான் 6 அடிக்க போறேன். ஆமா. சாரி மாமா. டேய் மாப்ள, சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஏன் மண்டையில பவுண்ட் அடிக்கிற? ஒண்ணு போல்ட் ஆக்காம விட மாட்டேன்டா.
ஒண்ணு நீ திருந்த மாட்ட. எனக்கு தெரிஞ்ச நீ திருந்தவே மாட்ட. நீ வீட்டு வேலை செய்யறதா கரெக்ட். சரி. நீ தான் திருடன்னு உங்க அப்பா கிட்ட நான் ஏன் சொல்ல தெரியுமா? ஏன்? உன் ஃபேமிலி உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அதனாலதான் நீ திருடன்னு நான் காட்டி கொடுக்கல. நீ என்னவோ பெரிய மன்மதராசான்னு ஃபீல் ஆகி நானும் ஃபீல் ஆயிருப்பேன்னு நினைச்சு காலையில கிளம்பி வந்துட்டியா? ஏய். இங்க பாரு, விநாயகர் மாற்றம் நேத்தே முடிஞ்சிருச்சு. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் பேரு சூர்யா. எனக்கு திமிரு கொழுப்பு ஜாஸ்தி தான். புரிஞ்சுக்கிட்டல? வந்து வண்டியில ஏறு. நான் ஏற மாட்டேன். அம்மா, யாரு? என் அம்மா. ஓ அத்தை. பாத்தா என்ன கொன்னிடுவாங்க ஆ, ப்ளீஸ். அப்ப பைக்ல ஏறு. இல்ல நான் ஏற மாட்டேன். அத்தை. எனக்கு இன்சல்ட் பண்ணாத, உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். அப்ப சைலண்டா வந்து பைக்ல ஏறு. இல்ல உனக்கு எனக்கு ஏதோ லிங்க் இருக்குன்னு. அத்தை எனக்கு இந்த காலத்து பொண்ணுங்க வெயிலுக்கு முகத்தை மூடுறாளுங்களோ இல்லையோ, யாரும் பார்க்க கூடாதுன்னு முகத்தை முடிக்கிறாளுங்க. கலிகாலம். பொண்ணுங்களை சொல்லி என்னமா பண்றது? அவங்கள பெத்தவங்க ஒழுங்கா வளர்க்கணும். ஏன் நிறுத்தின? எனக்கு இன்டர்வியூ இருக்கு. என்ன பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ இன்டர்வியூல செலக்ட் ஆகணும்னா உங்க விநாயகனை கும்பிடணும்ல? ஆமா. அங்க பாரு. Thank you so much. சார் வணக்கம். வணக்கம். சார் நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க சார். பல வருஷமா நகராட்சியும் போலீஸும் பண்ண முடியாத வேலையை சின்ன ஐடியால நீங்க பண்ணிட்டீங்க சார். அப்படி ஒரு அசிங்கம் இருந்த இடமே தெரியலையே சார். காலனி மக்களே நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். தேங்க்ஸ். தேங்க்ஸ் எனக்கு இல்ல, சாமிக்கு சொல்லுங்க. உங்களுக்கு நன்றிமா. நன்றி. நான் வரேன் சார். ஓகே. சாமி உங்க வீட்ல இருந்தா உனக்கு மட்டும் தான் நல்லது நடக்கும். அதே சாமி இங்க இருந்தா இந்த காலனி மொத்தத்துக்கும் நல்லது நடக்கும். அதுக்கு தான் திரும்ப புதுசா ஒரு சிலை வாங்கி வச்சிருக்கலாம்ல. புது சிலையை தான் வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா பல வருஷமா பூஜை செய்யப்படுற சிலையை கொண்டு வந்தா அதுக்கு பவர் ஜாஸ்தியா. தப்புதான், ஆனா தப்பு இல்ல. சாரி. மக்களுக்கு நன்மை செஞ்சவங்கள நான் தான் சரியா புரிஞ்சுக்கல. நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்றேன். கொட்டிக்கிறதுக்கு மட்டும் முன்னாடி ஹாய். வாமா. சூர்யா எங்க? உள்ளதா இருக்கா, உள்ள போமா. ஓகே. எதுக்கு? மொத்தத்துக்கா? இங்க வேண்டாம். எல்லாரும் இருப்பாங்க, மொத்த மணிக்கு போயிடலாம். நல்ல வேலை யாரும் இல்ல. அது சூர்யா. ஏய். ஓ, அடே. ஓ, பட்ட பகல கதவை திறந்து வச்சு உம்முன்னு என்னடா இது? இவன் தான் அவசரக்காரனா? இவனுக்கு எங்க போச்சு புத்தி? அம்மா ராஜேஸ்வரி, இந்த லோகத்திலே 2 பேர் இல்ல போல இருக்க. மாஸ்டர் சூர்யா. ஐயோ, எதுக்கோ நினைச்சு என்னவா ஆயிடுச்சே.